ஹாய். இப்போ வந்து நம்ம எஸ்இஓ பத்தி பார்க்க போறோம். எஸ்இஓன்னா எல்லாருக்குமே தெரியும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா நம்மளோட வெப்சைட்ட வந்து சர்ச் பண்ணி எப்படி இப்போ நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஏதாச்சும் ஒரு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா, நம்ம ட்ரஸ்ட்ட பில்ட் பண்றதுக்கு நம்ம வந்து Googleல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம். இந்த ஷாப் நியர் மீ அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி போடும்போது நமக்கு டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட்ல வரத நம்ம கிளிக் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, எஸ்இஓ பண்ணி தான் நம்ம வெப்சைட்ஸ ஆர்கானிக்கா கொண்டு வராங்க. ஓகே. எஸ்இஓவ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம போயிட்டு அத செக் பண்ணணும்? இப்போ நமக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. நம்ம பிராண்டுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத எங்க போய் செக் பண்ணணும்? அது நல்லா இருக்கா? அந்த சைட் ஆடிட் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ எஸ்இஓ ஆப்டிமைசர்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் கிட்ட நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, SEOoptimizer.com அப்படின்ற ஒரு டூல். அது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்ட அனாலிசிஸ் பண்ணி காமிக்கும். இப்போ நம்மளோட ஒரு வெப்சைட் வேணும். ஆக்சுவலா உங்களோட வெப்சைட் இது கிளையன்ட்டோட வெப்சைட். நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு விஷன் ட்ரேடர்ஸ் இந்த வெப்சைட்ட நான் இப்போ காப்பி பண்ணிட்டு, இந்த ஆப்டிமைசர்ல நான் இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க ஆடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத குடுக்கும்போது நமக்கு ஃபுல்லாவே ஆடிட் பண்ணி குடுத்துரும். நம்ம பேஜ் எப்படி இருக்கு? அத ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணலாம்னா, பிடிஎஃப் ஆவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ செக்கிங் சைட் பேக்லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆக்சுவலா நம்மளோட வெப்சைட்டே வந்து இது ஈஸியா நம்ம இந்த மாரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து இத வந்து எப்படி சொல்றது? பெரிய விஷயம் அப்டின்னா ஒண்ணும் பெருசா கிடையாது. இப்ப நம்ம சிம்பிளா நம்மளோட வெப்சைட்ட வந்து ஒரு ஓரலா செக் பண்ணலாம். நம்மளோட வெப்சைட் ஏன் பூம் ஆக மாட்டுது அப்டின்னு பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு வெப்சைட் நெறைய எஸ்இஓ ஆடிட் இருக்கு. பட் இந்த எஸ்இஓ ஆப்டிமைசர் வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இங்க நம்மளோட யூஆர்எல் போட்டு நம்மளோட வெப்சைட்ட நம்ம சர்ச் பண்ணும்போது ஆக்சுவலா இங்க வருதுங்க ஆடிட் ரிசல்ட் ஃபார் தி விஷன்ட்ரேடர்ஸ்.com. இப்போ உங்களோட வெப்சைட்டோ இல்ல உங்க கிளையன்ட்டோட வெப்சைட்டோ போடும்போது நமக்கு இங்க ஏ பிளஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? இத பத்தி இன்னும் ஃபுல் டீடைல் வேணும் அப்டின்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபுல்லா அத பத்தி பார்க்கலாம்.